பட்டிக்குள்ள சொல்லுங்க. மோசே கொண்டு போன உடன்படிக்கை பட்டி கொண்டு போனார் இல்லையா? பெட்டிக்குள்ள என்னென்ன பொருள் இருந்துச்சு சொல்லுங்க. 10 கற்பனை கற்பலகை, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், தளிர்த்த போர் உள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி செய்யப்பட்டது? ஃபுல்லா கோல்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள சீக்கிரம் செய்யப்படும் ஃபுல்லா கோல்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பேர் தான் உடன்படிக்கை பேச்சு. நமக்கு ஆண்டுகள் உடன்படிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவர்னன்ட் பாக்ஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 பாக்ஸ் கொடுத்து வசனம் வாசிக்கப்படும். முதலாவது வல்லமையின் பெட்டி, 2வது சத்துரு உடைத்த பெட்டி, 3வது ஆசீர்வாத பெட்டி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. வல்லமையின் பெட்டி, சத்துரு உடைத்த கிருபையின் பெட்டி, 3வது ஆசீர்வாதமான பெட்டி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்குது? அல்லேலூயா. 3 வசனம் தான் 25 நிமிஷம் எடுக்கப்போம். அல்லேலூயா. தூங்கி மறைய நாமத்தில் கர்த்தரோடு பேச போறேன். யாராவது தூங்குனீங்கன்னா இதை கர்த்தர் பதில் சொல்லணும். நிறைய பேச போயிட்டா தூங்குறா பாஸ் அப்படின்னு யாரும் திட்ட மாட்டேன். நீங்க எல்லாருமே பிடிக்கும். சத்தமா சொல்லுங்க. நீங்க சிஸ்டர் பிரதர்ஸ், நம்ம சகோதரர், நம்ம பிரதர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு உன்னை எவ்வளவு கர்த்தர் குற்றாரோ நீ தாங்க தாங்க பரலம் போயிடுது. பரலம் சும்மா போக முடியாது, அடிவான பரலம் போக முடியும். பைபிள் வசனம் இருக்கா சொல்லுங்க. நான் பரலோகத்துக்கு போட போறேன், இயேசு போல மாறிட போறேன். நீ முதல்ல கொட்டு வாங்கணும். நீ கால் துப்ப பண்றதா பரலோகம் போக முடியும். தட்ஸ் a procedure, பைபிள் procedure. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை 10 பேர் திட்டுவான், கால் துப்பான், அசிங்கப்படுத்துவான், சோத்திரம் பண்ணிட்டு போனா நீ உயர்த்தப்பட்டுருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? தமிழ் வேலைக்கு பாக்குறீங்க? கையை மேல உயர்த்துங்க. ஐயா நான் சர்ச்சுக்கு போனேன்னா என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்கய்யா. நான் சர்ச்சுக்கு போனேன்னா என்னை குத்திட்டாங்கய்யா. நான் சர்ச்சுக்கு போனா என்னை திட்டாங்கய்யா. உன்னை திட்டத்தான் பரிசுத்தாக்கப்படுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பாஸ்டர் அல்ல விசுவாச குட்டிவே இருப்பாங்க. பாஸ்டர் என்ன பண்ணின்னு சொல்லுவாரு. இந்த பண்ணிடுவார் கர்த்தர் சொல்லுவோம். ஏத்த 10 நிமிஷம் உள்ள போன பண்ணின்னு சொல்லுவாரு பாஸ்டர். இந்த வந்து பண்ணி பாருங்க எல்லாரும். அல்லேலூயா. அதை கேட்டு என்ன பண்ணணும்? சபை விட்டு ஓடி போகுது. தாங்கி கொண்ட தேவ சமூகத்துல கர்த்தர் ஊழியர்கள் வச்சு இயேசு நாமத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி பரிசுத்த அபிஷேகத்தோடு சத்தமா சொல்லுங்க. இயேசு அடிச்சாங்களா? நான் ஒருத்தர் சொன்னேன் இயேசு ஐயா இயேசு விட்டுருங்க. நம்பதாரியா தப்பு. யாரை பின்பற்றி வந்திருக்கிறேன்? யாருக்கா வந்திருக்கிறேன்? யாரு போல மாற வந்திருக்கிறேன்? சொல்லுங்க. யாரு போல மாற வந்திருக்கிறீங்க? என்ன கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க? இல்லையா நான் சகிலாவை போல அப்படியே இருந்துறேன், நான் சேகர் போல அப்படியே இருந்துறேன், நான் மாற மாட்டேன். நீ பரவ தகுதியில்னு அர்த்தம். நீ தூக்குற பைபிள் உன்னை பரிசுத்தப்படுத்தும். உன்னை எவ்வளவு சீன்றாங்களோ நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாய. இயேசு குத்தினே இருந்தாங்க. வந்துட்டாரு தேசி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. பவனி போற திட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை திட்டம் எல்லாம் திட்டம் வாங்கிட்டு கம்மன் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அவர் போச்சு ஓடிப்பட்டார். சிலுவை விட்டு நின்னாரு, சகித்தாரு, ஒப்பு கொடுக்கப்பட்டாரு, மகிமையில் பிரவேசித்தார். அர்த்தங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. நீ இயேசு பின்பற்றி போனா தான் பரலோகம் போக முடியும். அவர்தான் முன்மாதிரியா இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வாய் அல்லேலூயா வரணும். சத்த வாய் கட்டி வச்சுக்கிறவங்க வாய் தெரிய மாட்டேன். வாய் சொல்லு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. ரோப்பார் வாய் திறக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி லேசா கண்ணு சுத்துது. அப்படியே இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த செய்தி ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு கண்ணு உறங்கதான் நீ தேவனை சுத்த உண்மையான அர்த்தம். சத்தமா சொல்லுங்க பாருங்க. உறக்க கண்ணில் வந்து நீ தேவ அபிஷேகத்தில் இல்லைன்னு அர்த்தம். சாத்த பிடிச்சி வச்சு நான் கெட்டிமா அப்படியே சாஞ்சுக்கிறேன். லேசா கண்ணை ஓட்டுறது. அப்படியே இந்த முன்னாடி உள்ள மூடிக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல சொல்லுங்க. கையை உயர்த்தி நல்லா கவனிப்பேன். பிரசம்மன்னே கவனிப்பேன். நமசமானவன். அல்லேலூயா. இதை பாருங்களேன். இந்த முக்காடு இல்லை. அல்லேலூயா. கையை உயர்த்தி நான் பார்க்கிறேன். கர்த்தர் நான் பார்க்கிறேன். எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், எப்படி மகிமைப்படுத்துறேன். கர்த்தர் பார்க்கிறாரு. கண்ணை தப்பிக்க முடியாது. இயேசு நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சீர்பட்டு பரலோகம் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் பாஸ்டர், ஏன் பிரசங்கம்? நீ சீர்பட்டப்படணும். நீ அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஷேப்பாக்கப்படணும். தேவனை போல மாறணும். அதுதான் உபதேசம். கத்துறது கத்துறேன் நீ ஆண்டவர் போல மாறி பரலோகத்துக்கு போகணும்.
பின்வாங்கி போறதில்லை, வேற சபைக்கு போறதில்லை, கர்த்தருக்கு வாழக்கூடிய ஜனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கண்ணை வச்சுட்டே இருப்ப, என்னால பிரசவம் பண்ணாலே கண்ணு சுத்தினே இருக்கும். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு. ரொம்ப பேச மாட்டேன், 20 நிமிஷம் தான் பேச போறேன். அதுல சொல்லுங்க பாங்க. மூன்றே தலைப்பு தான். முதலாவது வல்லமையின் பெட்டி, இரண்டாவது சத்ரு உடைத்த கிருபையின் பெட்டி, மூன்றாவது ஆசீர்வாதமான பெட்டி. வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வாசிப்பு செய்கிறோம். யோசுவா 3:19 வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதையும், கானானியரையும், ஏத்தியரையும், எமோரியரையும், பெர்சியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக ஜாதி அழிக்க உண்டா, சென்னைக்கு உண்டாகல. கிர்காசியர் பெர்சியர் ஜாதி அழிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். தொட்டா தீட்டு, உட்கார்ந்தா தீட்டு, படுத்தா தீட்டு. சத்தமா சொல்லுங்க போகலாம். எம்பிசி, ஓபிசி, எஸ்சி எல்லாம் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எந்த ஜாதியும் யாரையும் மாற்ற முடியாது ஆண்டவரை தவிர. சத்தமா கையை உயர்த்தி ஜாதி உழைத்த ஒரே ஒரு யாருன்னா இயேசு மட்டும். கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. ஒரே சபைக்குள்ள கேரளா இருக்கு, ஒரே சபைக்குள்ள திருநெல்வேலி இருக்கு, ஒரே சபைக்குள்ள கன்னியாகுமரி இருக்கு, ஒரே சபை வெற்றிமண்டலம் இருக்கு, எல்லாம் உள்ள இருக்குதுங்க. ஒன்று பத்து ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஜாதி ஒழித்தவர். எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரே ரத்தம், ஒரே ஆவி, ஒரே அபிஷேகம். எத்தனை பேர் சுவாசிக்கும்? எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெரிய அந்தஸ்து கிறிஸ்து மார்க்கத்திற்கு நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஜாதிக்கு மேலால் பெரிய கிருபை கிறிஸ்து மார்க்கத்துக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜாதி ஒழித்து, ஜாதியை மாற்ற வைத்து ஒன்றிணைக்கிற ஹல்லேலூயா ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் மட்டுமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஜாதியோ எந்த மதம் பார்த்த சோத்திரம் சொல்றோம், தப்பி பிடிச்ச ஆமென் சொல்றோம். ஏன் தெரியுமா? ஒன்றாக்கிற ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்து மார்க்கம் மட்டுமே. ஒன்றாக்கிற ஒரே ஒரு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். 11 வாசிங்க. 3:11 வாசிக்கலாம். இதோ நல்லா போல்டா வாசிக்கணும். காந்திமதி அம்மா நச்சு சத்தவரியா வரணும். இதோ சர்வ பூமிக்கும், சர்வ பூமிக்கும் நல்லா நேற்று வாசி. ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னே போகிறது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற வானத்தின் கீழே பூமிக்கு மேலே 190 கத்திரிக்கு உன்னதமான ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே தெய்வம், ஒரே கர்த்தர், ஒரே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆண்டவராக இருக்கிறார். கையை தட்டி விடாமல் சொல்லு, சத்தமா சொல்லு, உற்சாகமா சொல்லு, மகிழ்ச்சியோடு சொல்லு. ஹல்லேலூயா. பெட்டி முன்னே போகிறது. இந்த பெட்டிக்குள்ள என்னப்பா இருக்குது? பெரிய ஒரு பாத்திரம் உள்ள இருக்குது. 10 கற்பனைகள் பெட்டிக்குள்ள இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தளிர்த்த கோல், அவன் தளிர்த்த கோல் இருக்குது. வல்லமையின் கோல், செங்கலை பிடித்த கோல் அது உள்ள இருக்குது. மேல பெட்டி உள்ள முக்கியமான பொருள் இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பொற்பாத்திரம் உள்ள இருக்குது. பொற்பாத்திரம் ஆண்டவராக இயேசு தான். உடன்படிக்கை பெட்டி வைத்திருக்கிற முழு பைபிள் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுமந்து கொண்டு போற ஆசிரியர் எல்லாம் நடந்தது என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பட்டயத்தை பயன்படுத்தல, ஈட்டியை பயன்படுத்தல, ஆயுதங்களை பயன்படுத்தல, தோல் சுமந்து கொண்டு போறாங்க ஆசிரியர். குறுக்க பெரிய நதி ஒன்று, யோர்தான் நதி இருக்குது. கடந்து போய்த்து ஆகணும், வேற வழியே இல்லை.
அப்படிதான் போகணும், நடந்து போய்தான் ஆகணும். ரெண்டா பெரியவனே என்ன செய்ய முடியும்? மோசே இருக்கிறாரா? மோசே இல்லை, மேல போயிட்டு கர்த்தர் சொல்றார், யார்கிட்ட பிளக்க முடியும்? அந்த பெட்டி முன்னே போயிட்டு இருக்கிறது, வல்லமையின் பெட்டி போயிட்டே இருக்குது. இந்த பெட்டி முன்னாடி போச்சுன்னா நீ தான் ஜெயிக்க போகிற. பெரிய யோர்தான் வரலாம், எரிகோ வரலாம், பெட்டி முன்னாடி போயிட்டே இருக்கு. இந்த பெட்டி போட்டோமா உடன்படிக்கை பெட்டி போடுது, வல்லமையின் பெட்டி போயிட்டே இருக்குது. அது முன்னே போகும்போது கர்த்தர் வாசலை திறப்பாரு, கர்த்தர் வழி திறப்பாரு, தடைகளை உடைப்பாரு. கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த வார்த்தை கேட்கும்போது கர்த்தருடைய மகிமை மேல் இறங்கிச்சே இருக்குது, வல்லமை இறங்கிச்சே இருக்கு, அற்புத மகிமை இறங்கிச்சே இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெட்டி முன்னாடி போகுது, யோர்தான் குறுக்க நிற்குது நதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பாப்டிசம் எடுத்தாரா, நதி குறுக்க நிற்குது. ஒரு கூட தாண்டி இந்த பக்கம் போகிறோம். மோசே இல்ல, கை நிட்டு பெட்டியை கொண்டு போறாங்க. பெட்டி வெளியே எடுக்கல, போக வெளியே எடுக்க, பெட்டி தான் இருக்குது. பெட்டி போக போக தோல் சுமந்து கொண்டு போறாங்க. உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள், பிரீஸ்ட், நீ சுமக்கிற வார்த்தை தோல்ல சுமந்து போறேன். தோல்ல சுமந்தாங்க, உள்ள சுமக்கிற தேவ வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ப்ளீஸ் வித் ஹேண்ட்ஸ், கையை உயர்த்துங்க. இந்த பெட்டி அவங்க தோல்ல சுமந்தாங்க. நீ உள்ள சுமக்கிற வார்த்தையாக பெட்டிய கையில சுமக்கிற, கண்கள்ல சுமக்கிறேன். உண்மை சொன்னா வாழ்க்கை இன்னும் வித்தியாசமா இருக்கும், உன் குடும்பம் வித்தியாசமா இருக்கும், உன் சபம் பயங்கர வித்தியாசமா இருக்கும். உடம்புக்கு பெட்டி உனக்குள்ள வந்துருச்சு. அந்த பெட்டி தான் இயேசு கிறிஸ்து. இந்த பெட்டி தான் நீ பெற்ற அபிஷேகம், இந்த பெட்டி தான் நீ பெற்ற ரட்சிப்பு உனக்குள்ள வந்து இறங்கிட்டு போகும். தோல்ல சுமக்கும் போது அற்புதம் சொன்னா, நீ உள்ள சுமக்கும் போது வாழ்க்கை அற்புதமாக தான் இருக்கும். நீ செய்யற காரியம் அற்புதமாக தான் இருக்கும், நீ போற காரியம் அற்புதமாக தான் இருக்கும். செங்கடல் பிளக்கும், யோர்தான் பிளக்கும், தடை உடைக்கப்பட்டு போய்விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் பெரிய செய்வாராம். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்குது, பிரசன்ன மகிமை இறங்கிட்டே இருக்குது, வல்லமை இறங்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வாசிங்க வாசிங்க. அட்டாசம் அட்டாசம் வாசிங்க சிங்க சிங்க. இப்பொழுதும் கோத்திரங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிரித்திடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டி. நல்லா கவனிக்கிறோம். அது இன்னொரு பெயர் என்ன? கர்த்தரின் பெட்டி. ஹல்லேலூயா. கையை உயர்த்து. சின்ன சோதனை கூட நீ மேற்கொள்ள யோசிக்கிறீங்க. இந்த வாழ்க்கையில பெட்டி மோசமான பெட்டி, பயங்கரமான பெட்டி, வார்த்தையாக பெட்டி, ரட்சிப்பாகிய பெட்டி, அபிஷேகமாகிய பெட்டி. பிரைஸ் தி லார்ட். ஆசை தூக்க போறாங்க, தோல்ல வைக்க போறாங்க, சுமத கொண்டு போறாங்க, யோர்தான் கிட்ட போறாங்க. அவன் முட்டி பிடி ஜோம் இல்லை, வாசிங் போடல, ஒவ்வொரு கத்தி ஜோம் இல்லை, அந்நிய பாஷை பேச, வெட்டி தோல் சுமந்து கொண்டு போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு கத்தி ஜெபிச்சா அற்புதம் நடக்கல, நீ போக அற்புதம் நடந்துனே இருக்கும். உன் நேரம் போக போக அற்புதம் நடக்கும். உன் கால் படப்பட அற்புதம் நடக்கும். உன் முகப்பாடு படப்பட அற்புதம் நடக்கும். அத்து செய்வார் நம்புறமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், praise the Lord, 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 praise the Lord. தொட்டி தோல்ல சுமக்குறாங்க, தொட்டி தூக்கிட்டாங்க, தோல்ல விற்கிறாங்க, தோல்ல விற்கிறாங்க. praise the Lord. எவ்வளவு கிட்ட போகிறாங்க, நதி கிட்ட பார்க்கப்படும். ஷாபாலா தூர பார்க்க, ஷாபாலா தூர பார்க்க. தேவ ஜனமே, விசுவாச பிள்ளைகளே, அன்பு செல்வா சகோதரே, இந்த வார்த்தையை கேட்கும்போது நீ வாழ்க்கை ஜெயந்தான் கிடைக்கப்படும். தோல்வியை பார்க்க மாட்டேன், தோல்வியை பார்க்க மாட்டேன், பெரிய வெற்றியை பார்க்க போறேன். உனக்கு அந்த தோல்ல சுமக்கிற பெட்டி உள்ள சுமந்து இருக்கிறேன். வார்த்தையாகிய பெட்டி, வல்லமையாகிய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி சுமக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஆசாரியனை ரட்சிக்கப்படுது, சிலுவையை பார்க்கல, பெட்டி மட்டும் சுமந்து கொண்டு போறான். He is the only servant of God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நீயும் அப்படி அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்திருக்கிறோம், கழுவப்பட்டு வந்திருக்கிறோம், பாப்டிசம் வந்திருக்கிறோம், வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் நல்ல குடும்பத்தாலே குறையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென் ஸ்தோத்திரம் ஆகட்டும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். 10 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் நல்லா கவனிக்கிறது. உள்ளங்கால் மொத்தம் தண்ணியில கால வைக்கிறாங்க. கிட்ட போயிட்டாங்க. ஒரு முட்டியை போட்டு இயேசுவே இயேசுவே சொல்லி ஜெபம் பண்ணல. பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுவேன், கையை உயர்த்தி கடந்து போயாவுமே. அவன் முட்டி போய் யாரும் ஜெபம் பண்ணல, ஓர் கத்தல, அந்நியமாசம் பேசல, பெட்டி தோல்ல போயிட்டு கொண்டே இருக்க. தேவன் கிட்ட போயிச்சாங்க. லைட்டா கால வைக்கிறான் தண்ணி மணிலே. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்துங்க. வெற்றி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெற்றி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜெயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது எத்தனை தடவை வாழ்க்கையில எத்தனை குழப்பம், எத்தனை எவதான் கொடுக்க நிற்குது. நீ ஜெயம் பெற்று வாழ போற. செய்தி கேட்ட பிற்பாடு நீ வீட்டுக்கு போகும் பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது, வேலைக்கு போகும்போது உன் கால்படும் மாற்றத்திலே அவர் அற்புதம் நடந்துடும். கடவுள் உழைக்கப்பட்டு போயிடும். கர்த்தர் அற்புதம் செய்வாரா உனக்கு? அவ்வளவு சொல்லுங்க. கர்த்தர் செய்வாரா உனக்கு? கர்த்தர் செய்வாரா? கைத்தட்டி ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கால்பட்ட மாத்திரத்திலே தோல்வி சுமக்கும் போது கால்பட்ட மாத்திரத்திலே உங்க முழுசா காதலிக்க தண்ணியில ஓரமா லேசர் காதலிக்கிறாங்க. வேலம் குறுக்க நிக்குது. பெட்டி சுமக்கிறாங்க. உடன்பட்டி பெட்டி சுமக்கிறாங்க. சுமக்க 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 வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. ஏற்ற தாய்களை கர்த்தர் மாற்றுகிறாரு. அதே ஆண்டவர், அதே ரட்சகர், அதே வல்லவர் இன்றைக்கு மாறல, இன்றைக்கு மாறிப்போக. அது அபிஷேகம் இன்றைக்கு மாறிப்போக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கீங்க? காலம் வைக்கும் பொழுது நடந்தது என்ன? வாசிக்க 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 சீக்கிரம் வாசிக்க. உள்ளங்கால்கள் யோர்தானை தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரியுது வசனம்? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிற முட்டி போய் ஜோமல்ல தோல்ல சுமந்த பெட்டி சுமந்துங்கிற ஆசைதான். கால் பட்ட உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே ஆன் தி ஸ்பாட் சேம் டைம். கர்த்தர் ஒரு நிமிஷம் லேட் ஆகல, ஒரு மாசம் லேட் ஆகல, ஒரு நிமிஷம் லேட் ஆகல, உடனே அற்புதம். உடனே இப்ப தேவன் தனக்கு வசமா மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் நம்ம ஓடாமல் குளிராக நின்றது. பிரதர் ராமர் வந்தார், குறைந்து வந்தார் சொல்றான். ப்ளூ பிரிக்கான கத்திரிச்சு அப்படியே இல்லை. நடந்த சம்பவம், நடந்த இன்சிடென்ட். இஸ் நோ மோர் சேஞ்ச். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அந்த ஆசார நம்ம ரட்சிக்கப்படல உடன்படிக்கை பெட்டியே அந்த மேல வல்லவ தண்ணிக்குள்ள இறங்குது. தண்ணி ரெண்டாக பிரிகிறது, குடிலா நிற்குது, வழி உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்துங்க. பெட்டி தோல்ல சுமக்கும் யோகன் பழக்கத்தினா பெட்டி உள்ள சுமக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி மகிழ்ச்சி வாழ்வு, உன் அபிஷேகம் எப்படி இருக்கும்? உன் ஜெபம் எப்படி இருக்கும்? உன் வல்லமை எப்படி இருக்கும்? உன் பசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. பெட்டி தோல் சுமக்கும் போது வல்லமை கிரியை செய்யும். இந்த பெட்டியாகிற வார்த்தையை வல்லமை உள்ள சுமக்கிற ரத்தத்தில் எப்படி சொன்னா எங்கெல்லாம் புறப்பட்டு போய் உன் நிமித்தம் அந்த இடத்துல பெரிய மகிமை விளங்கும், அற்புதம் விளங்கும், தேவ வல்லமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ நிச்சயமாவே விளங்கி கொண்டே இருப்பாரு. Thank you Holy Spirit. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு வல்லமை பெட்டி கிரியை ஆரம்பித்திருக்கேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், I will challenge everybody. Hallelujah. வீட்டு வாசல்ல, வீட்டுக்குள்ள, பூமிக்குள்ள எத்தனை மந்திரம் வைக்கட்டும், இந்த பெட்டி உள்ள போகுது. மந்திரம் சிதற ஆரம்பிச்சோம், மந்திரம் வெடிக்க ஆரம்பிச்சோம், மந்திரம் செத்து போக ஆரம்பிச்சோம். கர்த்தர் எழுந்தருளுவாராக. தேவன் யுத்தம் பண்ணுவாரு. பெட்டியாகிய வார்த்தையை உள்ளே
சுடக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் உனக்கு. அற்புதம் நடக்கும் உனக்கு. எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை மேலே தட்டுவோம். அந்த ஆளோட வல்லமை உன்னால இறங்கிச்சு, உன்னால இறங்கிச்சு, உன்னால இறங்கிச்சு. எனக்கு நிற்க முடியல. பக்கத்தில் அக்கினை போட்டு எரியுது. வேணும் என்னோட பச்சை எரியுது, என்னோட பச்சை எரியுது. அபிஷேகத்தை நல்லவ இறங்கிச்சே இருக்கு. அந்த வல்லவ என்றைக்கு மாறல. வெற்றியின் வல்லவ. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி யோர்தான் பிளந்து ஓரமா நிற்குது, குளிரா நிற்குது. ஒரு சில கடந்து போறாங்க வழியா. என்ன பண்ணுங்க லேட்டா? सातों बात, हालेलुया, मन की बात, अरे सुनेगा पढ़ना, अरे सुनो ये लाल भाई, ये सेलिब्रेट आएगा, ओरिजिनल यीशु क्रिस्ता, ओरिजिनल बाइबल का, आत्मा ने सारंद संभवा, ये कट्टे का देल है, वो तो इनकी योजना करके इसलिए इंडा पलची, सब प्रांत पर चिकात्र सोते, इतने बार आम सोलेंगे, कट्टे उन्होंने कितना आगे இந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ள கூலி படையணும், சரி புல்லரிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் எழுந்திருக்கிறார். தொட்ட மாத்திரத்திலே அற்புதத்தை பார்க்க போறியா? இந்த மாசங்கள்ல அற்புதத்தை பார்க்க போறியா? ஏதோ செய்ய போறாரு உனக்கு. இந்த வார்த்தை அப்படியே கிரிய செய்யும் குடும்பத்துல ஏதோ தடை பயங்கரமா இருக்கு. அதை தாண்டி போக முடியாம இருக்கிற, தாண்டி போக முடியாம இருக்கிற பெரிய தடை, வறுமையும் தடை, ஹல்லேலூயா, கடன் தடை இருக்கு. நீ தாண்டி போய்தான் போல. கர்த்தர் உடைக்க போறாரு, என்ன பிளக்க போறாரு. உன் மேலிருந்த வல்லமை, நீ சுமக்கிற வல்லமை போதும் பொழுது எண்டா உடைய போய் கடன் எண்டா உடைக்க போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை நீ உயர்த்த போகிறேன். கைத்தட்டி ஆமென் சொல்லுவாயா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் அபிஷேகத்தோடு இன்னும் வல்லமையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஏன் பணம், ஏன் குழப்பம், ஏன் பிரச்சனை? கர்த்தர் தடையை உடைக்க போறாரு. நீ கடந்து போய் இயேசு மகிமைப்படுத்த போறேன், கர்த்தர் வெளிப்படுத்த போறேன், கர்த்தரை ஓட போறேன், அவர் நாமத்தை உயர்த்த போறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சத்தமா கையை உயர்த்தி. நிறைய பேர் மெசேஜ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ எம் வெரி சீரியஸ். நிறைய பேர் என்னாச்சுன்னே தெரியல. கர்த்தர் கணக்கே பாருங்க. செய்தி எவ்வளவு மிஸ் பண்ண வாழ்க்கையில நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மொத்தத்தை பெருசா தெரியுது, அவனுக்கு பெருசா தெரியல. கர்த்தர் கணக்கே பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லு, எவ்வளவு திரும்ப கிடைக்காது உனக்கு, பிள்ளைகள் கிடைக்காது. Don't miss anybody. Praise the Lord. அடுத்து 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 5:1 முதல் வாசிக்கலாம். பெலிஸ்தர், யார் பிரதர்? பெலிஸ்தர்னா மாமிசம், பெலிஸ்தர்னா உலகம், பெலிஸ்தர்னா லௌகிகம். உலகம் உலகம் உலகம், மாமிசம் மாமிசம். பெலிஸ்தர் வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டியை பிடிச்சு. Praise the Lord. 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 நிறைய டைம் இருக்கு எனக்கு. Praise the Lord. Praise the Lord. கையை உயர்த்தி. Praise the Lord. Praise the Lord. பெலிஸ்தர் பெட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இயேசு பிடிச்சாங்க, சிலுவைக்காக ஒப்பு கொடுத்தார். உன்னை பிடிக்க வரானா உத்தரவா பிடிக்க முடியாது. சாத்தா பிடிக்க வருவான், மாம்சம் பிடிக்க வரும், உன்னை லவிக பிடிக்க வரும், உன்னை பிடிக்க முடியாது. நீ தான் ஜெயிக்க போகிற. உன் வல்லமை ஜெயிக்க போகுது, உன் திரும்ப ஜெயிக்க போகுது. நீ பெற்ற அபிஷேகம் தான் மாம்சத்தை ஜெயிக்க போகுது. நீ பெற்ற வல்லமை தான் உலகத்தை ஜெயிக்க போகிறது. உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டு நான் பேசுறேன். என்ன தெரியுமா? அது பெரிய வல்லமை இருக்குது. Praise the Lord. அடுத்த செய்தி பயங்கரமா இருக்கும், ஜாக்கிரதையாருங்க. கத்த பேசிட்டு வராரு. கண்ணத்திலிருந்து பார்க்க முடியல. நடப்புல சிங்காசனம் நிறைஞ்சிருக்குது, செங்கோலில் வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவாக இயேசு விழாவிக் கொண்டிருக்கிறார். தூதர் இறங்கி விழாவிட்டு இருக்கிறாங்க.
மாம்சங்கள்ல பார்க்க முடியல, கண்ணை திறந்து பார்க்க முடியல. எல்லாரும் முட்டிலே இருக்கலாமா? 2 நிமிஷம் முட்டிலே இருங்க, 2 நிமிஷம் முட்டிலே இருங்க. வார்த்தை கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. டோன்ட் மைண்ட் ப்ளீஸ், டோன்ட் மைண்ட். அது முழங்கால கேளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிடும். நான் சேலஞ்ச் பண்றேன் பிரதர், சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு any problem, any evil possess, everything gone, because the word of God for you. இந்த வசனம் நம்ம கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சலனப்படாம, சஞ்சலப்படாம கொஞ்சம் முட்டி போட்டு வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உடைக்கிற காரியம் பயமா இருக்கு. முதல் கேட்ட பெட்டி வேற, நல்லமே பெட்டி. சத்தியம் உடைக்கிற பெட்டி. பெட்டியை ஒட்ட பிடிச்சுக்கிட்டா வந்து ஒரு டீம் வந்து படியுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்புறம் உட்கார வச்சாங்க. கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப டாப்ல இருக்கும். நீங்களாம் இன்னைக்கு சும்மா மாம்சமா கூட வீட்டு வேலை, குடும்ப வேலை, இதே பார்த்துக்கிற, இதே ஓட்டிங்க, காத்து ஓட்டாதீங்க. கத்துக்கு என்ன செய்ய போறீங்க? கத்துக்கு என்ன செய்ய போறீங்க? எப்ப பாரு வீட்டு வேலையே பார்த்துக்கிறீங்க, தொடச்சுக்கிறீங்க, பெருக்கிறீங்க, கவிக்கிறீங்க, இதுவே இருக்கிறீங்க. யாரும் என்ன செய்ய போறீங்க? What are doing the God's ministry? வயிறு கையெடுத்து கீழே வைக்காதீங்க. வயிறு கையெடுத்துங்க. உங்க முட்டியை ஆண்டு பலப்படுத்துவார். ஏன் முட்டியை பலப்படுத்துவார்? What is the Bible says? The first Samuel 5:1 பெலிஸ்தே பெட்டியை பிடிச்சுக்கிட்டாங்க. இயேசு பிடிச்சாங்களா? பிடிச்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அப்புறம் பிடிக்க முடியுதா? முடியவே இல்லை. உன்னை பிடிச்சானா அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். உனக்கு அஷ்டானா அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். உன் தொட்டானா ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். தப்பா பேச ரட்சிக்கப்பட்டா. அசிங்கமா திட்டாங்களா அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். நேத்திக்கு இதான் ரட்சிப்பு. இன்னும் கேவலமா பேசினா அவன் முடித்துல அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். பெட்டி பிடிச்சான் பெலிஸ்தர். உடன்படிக்கை பெட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ஓட பார்த்தான் சிவில் மக்கள்லாம். ஆனா பெட்டி பண்ண காரணம் தெரியுமா உங்களுக்கு? அது யோகாவில் பறந்துச்சு பெட்டி. வேற ஒண்ணு பண்ணுதுங்க. வாசிக்கலாம். கொண்டு போனார்கள். தேவனுடைய பெட்டியை பிடித்து எங்கம்மா? தாகோனின் தாகோன்னா பெரிய ஒரு விக்கிர கோயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோயில் வாசல்ல வச்சாங்க பெட்டி. வாசிக்கலாம். எங்க கொண்டு வந்து பிறகு சொல்லுங்க. எங்க கொண்டு வந்து? ஒரு டீம் யோசிச்சு, நான் ஜெயிச்ச உடனே எல்லா சர்ச்சையும் செலவு இருக்குது. வீட்டுல, குடும்பத்துல, வாழ்க்கையில கர்த்தர் உடைக்க போறாரு. உடைச்சிட்டாரு. எப்ப நீ முட்டி போட வார்த்தை கேட்க ஆரம்பிச்சையோ எல்லாம் தலைக்கிற ஆண்டு மாத்திட்டாரு. தலைக்கிற மாத்திட்டாரு. பிசாசு ஓடிட்டான். வீட்டு கடந்து ஓடி போச்சு. கர்த்தர் முன்பாக நிற்கிறார். இப்போ பெட்டி முன்னாடி இருக்குது. உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை யாரும் வசைக்க முடியாது. ஏன் அபிஷேகம் மறைக்கிட்டே இருக்குது. கர்த்தர் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. திரும்ப இறங்கிட்டே இருக்கு. ஷபா தூரா கபா தூரா, ஷபா தூரா கபா தூரா கபா, ரீபா கபா தூரா கபா, ரீபா கபா தூரா கபா, ரீபா கபா தூரா கபா, ஷபா தூரா கபா தூரா கபா. பெரிய விக்கிர கொண்டு வச்சிட்டாங்க. பெரிய டெம்பிள் வச்சாங்க. கொண்டு வந்து விக்கிர கோயில். மர காலமே எழுந்து வந்த பொழுது இதோ தாகோர் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. பிரதர், சிஸ்டர், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் கிறிஸ்தவனையும் பைபிளையும் ஒழிக்க முடியாது. சத்தம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெட்டிக்கு முன்பாக பிசாசுகள் விழுந்து கிடக்கிறது. காதல் விழுந்து கிடக்கிறது. போட்டு உடைக்கிற
கெட்டபாக உடைக்க தானா விழுந்து கிடக்குது. பெற்றிருந்து வல்லமை புறப்பட்டு போய்விட்டதப்பா. எத்தனை பேர் ஆப்பிள் சொல்றீங்க? விழுந்து கிடக்க சாத்தம் முன்னாடி மந்திரம் விழுந்து கிடக்கும், முட்டிக்கு விழுந்து கிடக்கும், ஒரு ஆட்டிப்பச்ச வியாதி கீழே கிடக்கும், ஒரு மனங்களுக்கு முன்பாக கீழே கிடக்க போகிறது. கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. கைத்தட்டி ராமன் சொல்லுவா, கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்ந்தது. விழுந்து கிடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து கிடந்தது. நீ விழமாட்ட, நீ மூன்று விழமாட்டே, தலை குடிய மாட்டேன். தன் தலையை உயர்த்தி சாத்த கீழே கிடப்பா முன்பாடி. எவனா திட்டினானோ, எவனா பேசுறானோ அவன் கீழே வந்து கிடக்க போறான். கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்க போறான். கத்த செய்கிற காரியம் உனக்கு பயங்கரமாக இருக்கும். கைத்தட்டி ஆமென் சொல்லு. உன் வாழ்க்கை கெடுத்தவன், குடும்பத்தை கெடுத்தவன், மந்திர வச்சவனா உன் முட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்க போகிறான். உன் முன்பு விழ போறான். ஐயவன் கத்த போறான், மண்ணியில் சொல்ல போறான், ஜெபியில் சொல்ல போறான். கத்த செய்கிற காரியம் உனக்கு நீங்க பயங்கரமாக இருக்கும். சொல்லுவோம், கர்த்தர் செய்வார் அவனுக்கு பயங்கரமான வயிறாக்கி. தேவச்சனமே, நீ பயந்து பயந்து வாழாத. ஐயோ பயந்து பயந்து வாழற, பக்கத்துல பயந்து பயந்து வாழற, எதிர்விட்டு பயந்து பயந்து வாழற. இயேசு உன்னை உயர்த்த போறார். தலையை மேல உயர்த்த போறாரு. உனக்கு மூணு கீழே விழ போறா. உனக்கு மந்திரம் வச்சுவேன். உன்னை பைத்தியக்காரன் நினைச்சவனா கீழே கிடக்க போறான். நீத்த மேல வெடிக்க பார்க்க போது ராஜா வர போறாரு. ராஜா வர போறாரு. கைத்தட்டு ராம சொல்லு உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். சமரமாகும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்.
முழங்காலுக்கு முன்பாக சாத்தா விழுந்து கிடக்க போறான். இந்த மாசத்துல வருகின்ற காலங்களில் எத்தனை ஆயிரம் பிசாசு உன்னை ஆட்டி படைச்சாலும் உன் முழங்காய் அசைக்க முடியாது, உன் ஊழியத்தை அசைக்க முடியாது, உன் ஜபத்தை அசைக்க முடியாது, உன் வாழ்க்கையை அசைக்கவே முடியாது. காதல் விழுந்து கிடந்தது. அடுத்து பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் முட்டியிட சொல்ல முட்டியை சொல்லிருக்கேன். எடுத்து திரும்ப ஒட்டாக்கிறாங்க. விக்கிரகத்தை போச்சு. மண்ணு போட்டு மெய்யாது, சோறு வராது, பெட்டி பலப்பட்டினே இருக்கும். விழுந்து கிடந்தது. அல்லேலூயா. திரும்ப நிற்கிறாங்க இல்ல அந்த விக்கிரகத்தை. வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எடுத்து ஸ்தானத்தில் திருப்பி ஒட்ட வச்சு பார்க்கறாங்க. பாடி தனியாக. அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எடுத்து அதை நிறுத்தினார்கள். அவர்கள் திரும்ப எழுந்து பார்க்கிறாங்க. பெட்டி அங்கதான் இருக்குது. அந்த பொழுது இதோ தாகோன் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தலையும் அது இரண்டு கைகளும் no hands no head body out போஸ்ட்மார்ட்டம் பண்றார் பாடி ஆண்டவர். யாரும் பண்ணி பண்ண அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிச்சு. என்ன பிரச்சனை? இந்த கையை காணும் தலையை காணும். அதுவே சொல்லுங்க. இது நடக்க போது பேசல. ஏசு வரும்போது எல்லாம் கீழே விட போகுது. அத்தனை விக்கிரங்களும் அத்திருக்கிறாரு, உலகிச்சிருக்கிறாரு. நீ அரசாங்க போறீங்க இந்த உலகத்தை. யோசிப்பேன், என்ன ஆண்டவரே, யாரும் பிளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க, பென்ஸ்ல போறாங்க, நான் எப்போ போறோம். ஆனா பாரு சின்ன பையா, நீ பேசாத. இது கொஞ்ச காலம் வாழ்க்கை. 1000 வருஷம் என் ஊரு சுத்த போற. பிளைட்ல சொல்ல போறேன், பிளைட் இல்லாம சுத்த போறேன், ஆவில சுத்த போறேன், மேலே பறக்க போறேன், எடுத்துக்கொள்ளப்பட போறேன். எந்த பிளைட் டிராவல், எந்த ஹெலிகாப்டர் டிராவல், இயற்கையாக பறக்க போகிறேன். தானே பெரிய வாழ்க்கை நமக்கு இருக்கும். சத்தமா சொல்லி, இன்னைக்கு பிளைட் அப்ப இருக்காது, ஏரோப்ளேன் இருக்காது, எல்லாம் டிஸ்போஸ் ஆகிடும். நீ ஆவில மேலே பறக்க போறேன், நினைச்ச ஊருக்கு போறேன், நினைச்ச நாட்டுக்கு போறேன், பறந்து கொண்டே இருக்க. ஏசோடு கூட ஆவில பறக்க போறேன், விவசாயில பறக்க போறேன், மகிமையில பறக்க போறேன், மருமகன் பறக்க போறேன், தேவத்தை பறக்க போகிறேன். பறந்து போகிற வசனம் வாசிக்கிறோம். சில தொண்டுல எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நீ பறக்க போறீங்க ஆண்டு நாமத்தினால. அப்புறம் ஹெலிகாப்டர் தேவையில்லை, ஏரோப்ளேனும் தேவையில்லை. இது ஏரோப்ளேன் யாரா பயப்படுறாங்க? எல்லாரும் போய் சேருவோமா? நான் சொல்லி திரும்ப சொல்றேன். 2013 வருஷம் நான் டெல்லிக்கு போயிருந்தேன். ட்ரெயின்ல போனேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏசி கோச்சு புக் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. நல்ல சில்லுன்னு வசதியா இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்க அதுக்காக ஒருத்தர் ஜிப்பா போட்டு பேண்ட் போட்டு ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு. குட் மார்னிங் சார் அப்படின்னு. அல்லேலூயா. தமிழ் பேசினா ஆண் பார்த்துறேன், ஹிந்தி தெலுங்கு விட்டேன் கொஞ்சம். அல்லேலூயா. சாரே బాగున్నారా సార్, ఎక్కడికి పోయి సార్ அப்படின்னு. அல்லேலூயா. మరి సార్ తెలుగు చెప్పండి సార్, తెలుగు లైట్ తెలుసు సార్. కర్తరి స్తోత్రం. அல்லேலூயா. we are going to say train your MPX கர்த்தரி స్తోత్రం. no I want to wait. அல்லேலூயா. திரும்ப கேட்டேன், நீ பிரைட்ல போனா தெரியாச்சு உங்களுக்கு எம்பிக்கலாம் இலவசமாச்சு. கர்த்தரி స్తోత్రం. எம்பி ஆயிட்டே போதும். டோல்கேட் இலவசம், வீடு இலவசம், பிரைட்ல போனா இலவசம், எல்லாம் இலவசம் தான். ஓட்டல் போன இலவசம். கர்த்தரி எம்பி ஆயிட்டான். அதுவே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்து உயர் அப்படின்னு. நோ my body is gone flight. அப்படின்னு அர்த்தம். பிளைட்ல போன பாடி கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் ட்ரெயின்ல போறேன். அல்லேலூயா. சத்தமா நம்ம விசுவாசம் வேற பிரதர். நம்ம ட்ரெயின்ல போன மேலே போய் சேர போறோம், பிளைட்ல போன மேலே போய் சேர போறோம். அதே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம காலமே வேற, நம்ம சத்தம் வேற. கர்த்தரி ஸ்தோத்திரம். புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் வாசி. சீக்கிரமாக 2 சாமுவேல் 6:8 முதல் வாசிக்கலாம். எல்லாம் முட்டையேங்க, ஏன் முட்டி போடுங்க? அதுனா முட்டி வச்சு குஞ்சுக்கிறீங்க. அப்ப நீ வீட்டுல ஜெபிக்கல போல 1 மணி நேரம் முட்டி போட்டு தோத்திரம் பண்ணி படுத்துறீங்க போல. நான் ஏமாந்தேன்.
முட்டிலேயே சாப்பிட மாட்டேங்கிறியா? என்னப்பா அவரு நித்தினையா எப்படி இருக்காரு? நித்தினையா முட்டி போடுங்க ஐயா, அதான் பாடிக்கு என்ன இறங்கும். பாருங்க விஜயனா முட்டி போட்டிருக்காரு. பெரிய கத்திரி ஸ்தோத்திரம். நீ பெரியவங்களை பார்த்து முட்டி போட்டிருக்க கத்திரி, நீ பெரியவங்களை முட்டி போட்டிருக்க எல்லா பெரியவங்களை கத்திரி ஸ்தோத்திரம். அதே லூயா. வயசான முட்டி போட்டிருக்க எல்லா கத்திரி ஸ்தோத்திரம். எல்லாமே சாணம். அதே லூயா, அதே லூயா. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 6:8 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வணங்கி வருகிறேன். பேரு சூசா என்று பாருங்க. அவங்க ஊழியரை தொட்டவனும் ஆபத்தாயிடுச்சு. ஊழியர் திட்டினாலும் ஆபத்து, அவனை திட்டினாலும் ஆபத்து. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? அவர் பெரிய பாஸ்டர். அவரு எப்பா என்ன திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆபத்தை வாங்கிக்காது. பேரு சூசா வந்து அவங்க ஊழியக்காரன் தான். வெட்டி கீழே பிடிச்சோம் பாருங்க, சித்ரான் கீழே. அதே சொல்லுங்க, தொட்டாலும் ஆபத்து, திட்டினாலும் ஆபத்து. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலிருந்து பார்க்கிறார். முழுமுழுத்தாலும் ஆபத்து தான். ஐயோ ஐயா லேட் ஆக்குறாங்க, நிச்சயம் ஆபத்து தான். அல்லேலூயா. சீக்கிரம் போதாலும் வந்தேன், கூட்டு அறுக்கிறாரு. 3 பாயிண்ட் ஆபத்து தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ பேசுற வார்த்தை ஸ்தோத்திரமே நல்லா இருப்பேன். முழுமுழுத்த பேசலாம். உள்காய்ச்சல் வந்துடும், உள்காய்ச்சல் வந்துடும். வெளியே தெரியவே தெரியாது. இன்னொரு மாதிரி கேர் ஆகுது உள்காய்ச்சல், இன்னொரு மாதிரி கேர் ஆகுது உள்காய்ச்சல். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மனுஷன் முழுமுழுத்தாலும் ஆபத்து. என்னை திட்டாலும் உனக்கு அவருக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கு. யாருக்கு? ஏசாக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கு. எனக்கு திட்டாலும் கோவம் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க அவருடைய பிள்ளைங்க எப்படியோ நாங்கள் ஒரே ஒரு பையன் ஆண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் துக்கப்படுவாரை திட்டினா அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி புடிச்ச மாதிரி செலுத்துவாங்க. யாரு? பெரிய சோசா கர்த்தர் சோசா. அல்லேலூயா. அடுத்த வசனம் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி எப்படி என்றால் சீக்கிரம் வாசிமா தன்னிடத்தில் கொண்டு வர மனதில்லாமல் ஏற்றியதாகிய பெட்டிக்கு எங்க வந்திருக்கு? தாவீது வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்ப இந்த பெட்டி யாருக்கு ஆபத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது. சொல்லுங்க. இந்த பெட்டி ஆபத்தையும் உண்டாக்குச்சு, யுத்தமும் பண்ணுச்சு, யோதனை பிரிச்சது, ஆசீர்வாதத்தை உண்டாக்குது. இந்த பெட்டி எங்கெல்லாம் வீட்டுல ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். இந்த பெட்டி தாங்க நீ பெற்ற வல்லமையின் அபிஷேகம். நீ பெட்டி தான் நீ பெற்ற வல்லமையின் கிருபைகள். வீட்டுல கிருபை பெருக 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 உங்களை இருக்கிற வீட்டுல பெருகும், பிள்ளைங்க மேல பெருகும், குடும்பத்துல பெருகிட்டே இருக்கும். பெருகிட்டே இருக்குது கிருபை, கிருபை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன உற்சாகத்தோடு அபிஷா இருக்கியா? அதில் கை வைத்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு. இந்த பெட்டி வீட்டு வரப்போது இல்லைங்க. ஒரே சாபம் கையில காசு வைக்க மாட்டேங்குது, மத்தவ காசு என்ன செய்ய போறீங்க? இந்த பெட்டி வீட்டுக்கு வரப்போகுது. வல்லமை பெட்டி, சொத்து உடைத்த பெட்டி, ஆசீர்வாத பெட்டி வீட்டு வாசல வந்துச்சுப்பா. வீட்டுக்குள்ள வரப்போகுது. நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்ட வீட்டுக்குள்ள போகும்போது நீ தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் செய்ய போறாரா? நவீன் கர்த்தர் செய்ய போறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய போறாரா? ரூபா கர்த்தர் செய்ய போறாரா? அல்லேலூயா. கர்த்தர் பேசி கர்த்தர் செய்ய போறாரா? கர்த்தர் செய்ய போறாரு. உங்க வீட்டுல ஏதோ சாபம் இருக்கு, கர்த்தர் உடைச்சு வெளியே கொண்டு போயிட்டு வீட்டுக்கு நிரப்ப போறாரு. வீட்டு தானியம் பெருக போகுது, அரிசி பெருக போகுது, பொருளாதாரம் பெருக போகுது, என் பணம் பெருக போகுது. கர்த்தர் செய்ய போறாரு. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா. இன்னும் உற்சாகத்தோடு ஆசீர்வாதம் பற்றி வீட்டுக்கு வந்துடுச்சு. ரோதாவுக்கு போச்சு, போயிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு வந்திருக்குது, ஓபியத்து வீட்டுக்கு வந்திருக்குது. ஆசீர்வாதம் பெருகுது. திரும்ப சொல்றேன், தேவ சமத்தை மிஸ் பண்ணீங்களோ கர்த்தர் வீட்டுக்கு வரவே மாட்டார். சாப்பிட்டு தோஷம் வீட்டுக்கு வர மாட்டார். தேவ சமத்தை பெட்டி புறப்பட போதும் கூட முன்னாடி போகுது. பெட்டி புறப்பட்டுச்சு, அடித்தான் ஜெயிக்க போகுது. வாசிக்கலாமா? கடைசியா வாசித்து முடிக்க போதும். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35 வாசிக்க சீக்கிரமாய். 10:35 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசி முடிக்க போறேன். 10:35 என்ன 10:35 என்ன 10:35
35. பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லுங்க. நீங்க எழுத மாட்டீங்க, சொல்லுங்க. கர்த்தாவே, கஸ்திரமா கர்த்தாவே, மாத்தமா கர்த்தாவே, ஜவுனியமா கர்த்தாவே எழுந்தருளும். யுத்தம் பண்ணும், சபத்தை கேளும். சத்தமா சொல்லுங்க. பெட்டி எழுந்துக்க போது, பெட்டி எழுந்துச்சு, இப்போ புறப்பட போகுது. கர்த்தர் புறப்பட போறாரு. உனக்கு முன்னே போறாரு, உனக்கு முன்னே போறாரு, உனக்கு முன்னே போறாரு. பெட்டி முன்னாடி போகுது, நீ பின்னாடி போற. பட்டி எழுந்துக்கும் போது கர்த்தர் எழுந்தருளுவாரு. சகல சத்துருக்களும் மடங்கடிக்கப்படுவார்கள், சகல கட்டுகளும் மடங்கடிக்கப்படும். வீட்டிலே ஆசீர்வாதம் வீட்டில் வச்சாங்க. உங்க வீட்டுல பெரிய ஆசீர்வாதம், வீட்டு வேலைக்காரங்க ஆசீர்வாதம், ஆடு மாடு பரிகிச்சு பெட்டி புறப்படுகிறது. கர்த்தர் எழுந்து விட்டாரு. உனக்காக, உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண தேவன் எழுந்துட்டாரு. கர்த்தாவே எழுந்தருளே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அழுகிறீங்க, சிரிக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா. இனிமே ஒண்ணு சத்தம் கேட்கல. கையை மேல உயர்த்தி வீர மங்கையாக, வீர மகனாக கையை சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே 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 எழுந்தருளுவீராக. வெட்டி புறப்படுகிறது. கர்த்தர் முன்னே போகிறார். வல்லமை எழுந்து விட்டது. குடும்பத்தில் ஆசீர்வாதம், குடும்பத்தில் நன்மை, குடும்பத்தில் பெருக்கொடமை இறங்கிச்சு. கைத்தட்டுவே ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் பெட்டி, சத்துரு உடைத்த பெட்டி, ஆசீர்வாத பெட்டி, எழுந்திருக்கிற பெட்டி. பெட்டி எழுந்துச்சுன்னா பயணம் ஆரம்பித்து விட்டது. நீ தான் நிற்க மாட்ட, ஓடிக்கொண்டிருப்பான். செபித்துக் கொண்டே இருப்பேன். தப்பு செய்ய போறாரா, உயர்த்த போறாரா? உண்மை விசுவாசிக்கிறீங்களா? செய்தி நிறைவு செய்ய போகிறேன். ஆமென் சொல்ல போறேன். 4 பெட்டி, எழுந்திருக்கிற பெட்டி, ஆசீர்வாத பெட்டி, வல்லமையின் பெட்டி, சத்துரு தலை உடைத்த பெட்டி. தப்பு செய்ய போறாரா? வசனம் நிறைவேற்றப்படுமா? பைபிள் நிறைவேற்றப்படுமா? வீட்டில் அப்போது நடக்குமா? நடந்தே தீரும். எத்தனை கஷ்டம் இருக்கட்டும், எத்தனை கடை இருக்கட்டும், இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு ஒரு புது வழி தேவன் திறந்து கொடுத்து கட்டது மகிமையாக உயர்த்த போகிறார். உன் குடும்பத்தை உயர்த்த போகிறார், உன் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். உன் நடுவில் தேவன் இருக்கிறார். இப்போது கைத்தடி ஆமென் சொல்லுமா. வெற்றி எழுந்து விட்டது. உடன்படிக்கை பெட்டி உனக்கு முன்னே போயிடுச்சு. தைரியமணி புறப்பட்டு போலாம். கர்த்தர் நிற்கிறது செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. முதலாவது என்ன வாசித்தோம்? வல்லமையின் பெட்டி யோசுவா, சத்துரு உடைத்த பெட்டி 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 6, 9, 10 ஆசீர்வாத பெட்டி. இன்னும் 10:35 பெட்டி புறப்பட்டுச்சு. எழுந்துட்டார் ஆண்டவர். உனக்கு அற்புதம் செய்ய, அடையாளம் செய்ய, குடும்பத்தை உயர்த்து. சாத்தன் நசுக்கி வச்சிருந்தா, ஒடுக்கி வச்சிருந்தா பிசாசுன்னு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். புறப்பட ஆண்டவருக்காக கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.